எல்லாரும் படிச்சுட்டு ஆசிரியர் ஐஏஎஸ் ஆயிடணும், எல்லாரும் படிச்சுட்டு கலெக்டர் ஐபிஎஸ் ஆயிடணும், எல்லாரும் படிச்சுட்டு டாக்டர் ஆகணும். சோத்துக்கு மண்ணை திம்பியில் அதில் போய் அந்த இடத்துல இழிவுன்னு ஒரு பொது புத்தியில் திணிச்சான் பார்த்தீங்களா அயோக்கியம். இவன் தான் பெரிய அயோக்கியம். நீ எழுதி வை எவ்வளோ பெரிய உணவு பஞ்சத்தை இந்த நாடு சந்திக்க போகுதுன்னு. கிராமங்கள் காலியாகி நகரங்கள் பிதுங்கி வழியுது. கிராம பொருளாதாரத்தை பற்றி, சிற்றூர்களின் பொருளாதாரத்தை பற்றிய வளர்ச்சியை பற்றியும் இந்த நாடு கவலைப்படலை. ஸ்மார்ட் சிட்டியை பற்றி கவலைப்படுது. ஸ்மார்ட் வில்லேஜ் இருக்கா? எதுக்கு எந்த செயலுக்கு என் செயலுக்கு நீங்கள் அங்கீகரிச்சிருக்கிறீங்க, ஆதரிச்சிருக்கிறீங்க? வேளாண்மை செய்கிறது கேவலம், குலத்தொழில். ஆடு மாடு மேய்க்கிறது குலத்தொழில். யார் ஆடு மாடு மேய்க்கல? நாடார் மேய்க்கிறான், செட்டியார் மேய்க்கிறான், கவுண்டர் மேய்க்கிறான், தேவர் மேய்க்கிறான், வன்னியர் மேய்க்க, எல்லார் வீட்லேயும் ஆடு மாடு இருக்குது. அப்போ மேய்க்கிறவன்லாம் அது குலத்தொழிலை ஊக்கப்படுத்தி ஆடு மாடு, வீட்டுக்கு ஒரு பசு மாடு, வீட்டுக்கு ஒரு ஆடு, வீட்டுக்கு ஒரு கோழி கொடுத்துச்சு அரசு. ஏன் கொடுத்துச்சு? குலத்தொழிலை ஊக்குவிக்கவா? வறுமை போகும் தானே கொடுத்துச்சு. வேளாண்மை செய்யக்கூடாது, அது பழமைக்கு இழுத்துட்டு போகிறது. ஆடு மாடு மேய்க்கக்கூடாது, அதுவும் பழமைக்கு இழுத்துட்டு போகிறது. அது ஒரு குலத்தொழில். அப்புறம் வேளாண்மை செய்து படிக்காதவன் செய்கிற தொழில்னு கற்பிச்சவன் அந்த அயோக்கிய பெயர். ஆடு மாடு வளர்க்கறதை அவமானம்னு சொன்னவன் யார்? அது எவ்வளோ பெரிய செல்வம், எவ்வளோ பெரிய பொருளாதாரம், தற்சார்பு பொருளாதாரங்கிறது. ஏன் நீ இப்போ அதை கொச்சைப்படுத்தின? நல்ல கல்வி, நல்ல மருத்துவம், வேலை வாய்ப்பெல்லாம் நகரத்தில் கிடைக்கும்னா கிராமத்தை விட்டு மக்கள் நகரும் போது கிராமங்கள் காலியாகினா நகரத்தில் வாழ்கிற மக்களுக்கு கீரை, காய்கறி, வெண்டைக்காய், வெள்ளரிக்காய், சொரக்காய், பூசணிக்காய், தக்காளி, வெங்காயம்லாம் எங்கேருந்து வரணும்? பால் முட்டையெல்லாம் எங்கேருந்து வரும்? இங்கே தேவை அப்படியே இருக்கும், அங்கே விளைச்சல் இருக்காது, உற்பத்தி இருக்காது. இப்போ வறுமை வரும்ல, பஞ்சம் வரும்ல, எப்படி எதிர்கொள்வார்? இயற்கையை பேண வேண்டிய தேவையும் இருக்குது. அதே மாதிரி விவசாயமாக இருக்கலாம், ஆடு மேய்க்கிறதா இருக்கலாம், இதெல்லாம் ஒன்றும் தவறு கிடையாது. அது கண்டிப்பாக பண்ணணும். இன்ஃபேக்ட் நம்மளோட வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ்லாம் பார்க்கும்போதே எனக்கு தோணும், உங்களுக்கு இயற்கை மேலே, விவசாயம் மேலே, கிராமத்து வாழ்க்கை மேலெலாம் பெரிய ஒரு ஈடுபாடு இருக்குது. பட் இன்னொரு பாயிண்ட்லேருந்து பார்க்கும்போது நம்ம தமிழர்கள் யங்ஸ்டர்ஸ் பொதுவாக என்ன பண்ணுறாங்கன்னா, நிறைய பேர் பார்த்தோன்னா ஏஐ படிக்கிறாங்க, கம்ப்யூட்டர் சயின்ஸ் படிக்கிறாங்க, இன்ஜினியரிங் படிக்கிறாங்க. ஸோ அவங்களுக்குலாம் நிறையா பெரிய ஐடி கம்பெனிஸ் வரணும், பெரிய பெரிய டெக்னாலஜி கம்பெனிஸ்லாம் வரணுன்ற விருப்பம் இருக்குது. அவங்களுக்குலாம் என்ன பண்ணலான்றீங்க? நீங்கள் அறிவியல் என்பது அழிவியலாக இல்லாமல் ஒரு அறவியலாக இருக்கணும். நீங்கள் என்ன தொழில்நுட்பத்துக்கு போனாலும், எவ்வளவு போனாலும் அடிப்படை தேவை, உயிர் தேவைன்னு ஒன்று இருக்குது. அது நீர், சோறு. கண்டிப்பாக அதை நீங்கள் மறந்துடக்கூடாது. நீங்கள் அதை கைவிட்டுட்டீங்கன்னா நீங்கள் ஒன்றுமே செய்ய முடியாது. அந்த நாடெல்லாம் பிச்சை எடுக்கும். வெனிசுலாலாம் நீங்கள் ஏன் இப்போ எத்தனை நாடுகள், நீங்கள் சோமாலியாவிலேருந்து, நைஜீரியாவிலேருந்து, வெனிசுலாவிலேருந்து எவ்வளோ நாடுகள் வீழ்ச்சி விட்டு கண் முன்னாடி சிதறினதை நம்ம பார்க்குறோம். அதுக்கெல்லாம் காரணம் அது சின்ன சின்ன நாடுகள். இந்தியா மாதிரி மிகப்பெரிய பல நாடுகளின் ஐக்கியமாக இருக்கிற ஒரு நாடு இப்போ பங்களாதேஷ்லேயும் இலங்கையிலையும் நடந்தது, இங்கே நடந்ததுன்னா என்ன ஆகும்னு நீங்கள் யோசிச்சு பார்க்கணும். அது ஒரு முன்னோட்டம். ஒரு சின்ன நாடு, அங்கே ஒரு முன்னோட்டம். அந்த நிலைமை நமக்கு வர்ற பொருளாதார வீழ்ச்சி அப்படி ஒரு கிளர்ச்சி வந்ததுன்னா என்ன ஆகும்னு யோசிச்சு பார்க்கணும். நீங்கள் ஒரு கேள்வி தான் உங்களுக்கு முன்னாடி நான் எழுப்பன்னு நினைக்கிறேன். எந்த நாட்டிலையாவது அலைபேசி இல்லை, செல்ஃபோன் இல்லைன்னு புரட்சி வந்திருக்கா? இல்லை குளிரூட்டி இல்லை வாஷிங் மிஷின் இல்லை, ஃப்ரிட்ஜ் இல்லை, எனக்கு கார் இல்லை, எனக்கு இந்த மாதிரி ஏதாவது இருந்திருக்கா? எனக்கு இந்த மாதிரி இந்த மாதிரி நீங்கள் இப்போ இதெல்லாம் ரொம்ப இதுன்னு சொல்கிற அந்த பொருள்கள் இருக்குல்ல, கார் இல்லை, எனக்கு செல்ஃபோன் இல்லை, இப்படின்னு எந்த நாட்டிலையும் புரட்சி வராது, வந்ததில்லை. ஆனால் நீரும் சோறும் இல்லைன்னா அந்த நாட்டில் புரட்சி வராமல் இருந்திருக்கா? இல்லை. ஆனால் நீங்கள் அதை கவனம் பண்ணிவிட்டு இதை விட்டுறக்கூடாது. தொழில் வளர்ச்சி இருக்கணும், ஆனால் அதற்கு சரிபாதியாக நீங்கள் கையில் எடுக்கணும். இதை மொத்தமாகவே கைவிட்டுட்டீங்க. விளைநிலங்கள்லாம் பறித்து இப்போ நான் ஒன்று கேட்குறேன். சென்னை வானூர்தி நிலையத்தில் இப்போ அதுவாகவே 1800 ஏக்கர், 1800 ஏக்கருக்கு மேலே இருக்குது. அதில் என்ன பிரச்சனை? அந்த ஏர்போர்ட்டில், அந்த விண்ணூர்தி நிலையத்தில் என்ன பிரச்சனை? எதுக்கு பரந்துள்ள போய் 5000 ஏக்கரில் கட்டணும்னு எதுக்கு அந்த விளைநிலத்தை பறிக்கணும்? இது போதாதுன்றாங்க. இதில் ஏன் போதாது சொல்லுங்கள். போதாதுன்ட்டு எந்த பயணி போராடினா? வசதி பத்தலை. இப்போ கேளம்பாக்கத்தில் இந்த கோயம்பேடு பேருந்து நிலையத்திலிருந்து கிளாம்பாக்கத்துக்கு ஏன் நகர்த்தணும்? 410 கோடி, 450 கோடின்னு. இங்கே எந்த பேருந்து பயணியும் எனக்கு வசதி பத்தலைன்னு நாங்கள் கேட்டதை எதையுமே நீங்கள் செய்ய மாட்டேங்கிறீங்க. ஏன் அப்படி மாற்றுறாங்கன்னு நினைக்கிறீங்க? அதில் தான் இது எப்படின்னா அந்த வளர்ச்சிங்க பேரில் இதை காட்டி இப்போ 40-50 கோடி திட்டம், அதில் 10,000 கோடி அடிக்க முடியும். இப்போ 400 கோடி, 450 கோடினா அதில் ஒரு 100 கோடி எடுக்க முடியும். இதுதான் இருக்குதுல்ல. இப்போ நான் மதுரையில் இருந்து சென்னைக்கு வர 1500 ரூபா, ஆனால் அந்த கிளாம்பாக்கத்துலேருந்து சென்னைக்குள்ளே வர 1500 ரூபா. இப்போ எப்படி எவ்வளோ பயணிகள் அவதி விடுறாங்க? நீங்கள் எதை தொலைநோக்கூட நீங்கள் சிறியதே அழகுங்கிறான். சுமால் இஸ் த பியூட்டிஃபுல்லுங்கிறாம்மா EF சுமாசர். இருக்கிறத வச்சு நீ நிறைவே அடைய மாட்டேங்கிற. நீ இந்த விண்ணூர்தி நிலையத்தில் மீனம்பாக்கத்தில் பறக்க விண்ணூர்தி கிடையாது. ஒரே ஒரு வண்டி தான் இருக்குது, இண்டிகோ. அவன் மதுரைக்கு நான் போக 24,000 கேட்குறான், திருப்பி வர 24,000. 50,000 ஒரு பயணிக்கு.
அவன் எடுக்கிறதா நேரம், அவன் விதிக்கிறதான் கட்டணம். அப்போ ஒரு சர்வாதிகார போக்கு, ஒரு மொனாப்பொலியை கொண்டு வந்துட்டான். ஒரே ஒரு வண்டி அவன் பறந்தா தான். அதுவே பறக்க விண்ணுறுதி இல்லை, நீ எதுக்கு அப்புறம் 5000 ஏக்கரில் போய் கட்டிக்கிட்டு இருக்க? தேவைன்னா அன்னைக்கு வர தலைமுறை அது தேவைன்னா விரிவாக்கம் பண்ணிக்கிற போகிறேன். பல்வேறு நாடுகளில் தம்பி, ஒரு நாட்டுக்கு இன்னொரு நாட்டுக்கு இடையில் இருக்கிற போக்குவரத்து, விண்ணுறுதி போக்குவரத்து 200 ஏக்கர் 300 ஏக்கரில் தான் இருக்குது. சும்மா 5000 ஏக்கரில் கட்டு யாருக்கு கட்டுற? இண்டிகோ முதலாளி மாதிரி இன்னொரு முதலாளி தானே சொல்லுங்கள். இந்த விளைநிலங்களை பறித்து இந்த விண்ணுறுதி நிலையத்தை கட்டி எந்த முதலாளியின் லாப தேவைக்கு நீ கட்டுற? யார் அதில் விண்ணூர்தியை இறக்கி ஏற்ற போகிற? முதலாளியார். இதை கூட அரசு நடத்தாத. அப்புறம் அரசுக்கு வருவாய் பெருக்கத்துக்கு என்னதான் இருக்குது? வரியை தவிர போக்குவரத்து நடத்த மாட்டேன், எதுவுமே நடத்த மாட்டேன். எல்லாம் தனியாருக்கு தாரை வார்த்து கொடுத்துட்டு நாடு வளருதுங்கிற. வளருது, முதலாளி வளர்றான். உலகத்தில் 3வது பெரிய பணக்காரன் இருப்பான். உலகத்தில் பசி குறியீடு, பஞ்ச குறியீடில் இது நம்ம நாடு எத்தனாவது இடத்துல இருக்குது? வெக்கி தலகுனியணும். அப்போ நம்ம சொல்கிறது, முதலாளி இருப்பார், பெரிய முதலாளி. முதலாளிகளின் வளர்ச்சியை நாட்டின் வளர்ச்சி என்று கட்டமைப்பது எவ்வளவு ஆபத்தானது. பேசும்போது இயற்கை பற்றி பேசும்போது உங்களுக்கு ஒரு எனர்ஜி வருது. இயற்கையோட சேர்ந்து வாழணும், விவசாயம்லாம் பற்றி பேசும்போது என்னைக்கா யோசிச்சிருக்கீங்களா, நம்ம கிராமத்தில் போய் ஒரு விவசாய வாழ்க்கை, ரொம்ப அமைதியான வாழ்க்கை வாழணும், இங்கே டஃப்பான வாழ்க்கை இல்லையா, டிராஃபிக் அதெல்லாம் தாண்டி நிம்மதியாக அமைதியான வாழ்க்கை வாழணும் யோசிக்கல? நான் வாழணும்னு நினைக்கிறதா, எல்லோரும் வாழணும்னு நினைக்கிறதா? உங்களுக்கு அந்த தாட் வந்திருக்கா? அப்போ அது இருக்கும். நம்ம அங்கிருந்தானே வந்தோம், அது செய்யணும்னு இருக்குது, அதுக்கு நேரம் ஒதுக்கி செய்யணும். ஆனால் நான் வாழ்கிறது ஒன்று, நான் வாழ விரும்புகிறது மாதிரி எல்லாரும் அந்த வாழ்க்கை எல்லாரும் வாழணும்னு ஒன்று அது இருக்குல்ல. எல்லோரும் நம்ம வாழ்ந்தால் போதும்னு நினைக்கிறாங்க. நம்ம வாழ்ந்தால் போதுங்கிற மாதிரி எல்லாரும் வாழணும்னு நினைக்கணும். அதுதான் இங்கே சரியாக இருக்கும். இப்போ அதில் அதை நோக்கி நகர்றதுனால தான் இவ்வளவு இடையூறுகள் வருது. இயற்கையை நேசிக்கிறீங்க அப்படி இல்லை. எங்கள் ஐயா சொக்கலிங்கன்னு இருக்கிறாங்க, இதய நோய் மருத்துவர். அவருக்கு 80 வயசாகிடுச்சு. நீங்கள் அவரை பார்த்தீங்கன்னா 80 வயசு மாதிரி இருக்காது. அவர் என் மேலே ரொம்ப அன்பில் இருப்பார். என்னைகிட்ட சொல்கிறாரு, நீ 100 வயசான பிறகு தான் என்கிட்ட மருத்துவத்துக்கு வரணும் அப்படின்ட்டு. அது சிரிச்சுக்கிற அது சொல்லுவார், சிமான் உன் தமிழ் தான் என்னை உற்சாகப்படுத்திக்கிட்டு இருக்கு, நீ இப்படி தான் பேசுவோம். டேய், நீ நல்லா உடம்பு பார்த்துக்கணும், அப்படி நீ இது பண்ண கவனமாக, நீ மகிழ்ச்சியாக இருக்கணும்டா, மகிழ்ச்சியாக இருக்கணும். சிரிப்பேன். ஜப்பானில் போய் 100 வயசு வாழ்கிறது எப்படின்ட்டு 1000 பேருக்கு முன்னாடி நான் வகுப்படுத்தேன். அவங்கெல்லாம் என் பேச்சை கேட்டு சிரித்தாங்க. ஏன் சிரிக்கிறீங்கன்னு கேட்டேன். எங்கள் எல்லாருக்கும் 107 110 வயசு ஆயிடுச்சுன்னு சொன்னாங்க. எனக்கு அசிங்கமாக போச்சு. அவங்க எல்லாருக்குமே 107 வயசு 110 வயசில் இருக்கிறாங்க. இவர் 100 வயசு வாழ்கிறதுக்கு பாடம் நடத்தியிருக்காப்புல. அப்போ இது எப்படி சாத்தியம்னா, எங்களுக்கு எங்களுடைய மொழி, இயற்கை, அப்புறம் மகிழ்ச்சி, இது 3 தான் எங்களுக்கான மருந்து அப்படின்னு. இப்போ அது சொல்கிறார், டே உனக்கிட்ட இயற்கை இருக்குது, மொழி இருக்குது, மகிழ்ச்சி மட்டும் வச்சுக்கடா அப்படின்ட்டு. அதுக்கு எனக்கும் பல 1000 கிலோமீட்டர் தொலைவில் இருக்குது அப்படி. அது அவர் சொல்லுவார், நம்ம இயற்கையின் பிள்ளைகள், இயற்கையை நேசிக்க கற்றுக் கொடுங்கள், இயற்கை எல்லாவற்றையும் நேசிக்க எல்லாவற்றையும் உங்கள் பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுக்குங்கிறான். இயற்கையின் பரிணாமத்தில் இந்த இயற்கை தான் நம்முடைய தாய். அதை மறந்துட்டு இந்த மானுட கூட்டம், உலகில் எந்த உயிரினத்தாலும் அந்த இயற்கை அன்னைக்கு இடையூறு இல்லை. இந்த கடைசியாக இந்த மனித மிருகங்களால் தான் இவ்வளவு பிரச்சனை. அது அண்ணல் காந்தியடிகள் அழகாக சொல்கிறார், இந்த இயற்கை அன்னை பூமி தாய் எல்லா உயிர்களுக்குமான தேவைக்கும் தந்து விடுகிறாள், இந்த மனிதர்களின் பேராசைக்கு தர முடியாமல் தவிக்கிறாள்றான்ட்டு. இவன் தான் தாயின் மாரறுத்து ரத்தம் குடிக்கிறான், ஈரக்குலையை மீத்தேன் ஊறுறான், நிலக்கரிய தோலை சுரண்டி எடுக்கிறான். ஐயோயோயோயோ, எல்லாமே இருக்குது. காற்றாலையில் மின்சாரம் எடுத்துக்கலாம், கடல் அலையில் எடுத்துக்கலாம், சூரிய ஒளியில் எடுத்துக்கலாம். அது தீர்ந்து விடும்டா, அது தீராதுறான். மக்கிய இலைதலை கழுவில் ஆடு மாட்டு சாணம் மனித கழிவில் எவ்வளோ வேணாலும் நம்ம பயோகேஸ் எடுத்துக்கிற முடியும்னு அறிவியல் இருக்கும்போது, இயற்கை இருக்கும்போது, இல்லை நான் தாயின் ஈரக்குலை தான் அறுப்பேன், இதயத்தைத்தான் பிடுங்குவேன்னா எனக்கு இப்போ அதுதான் வருத்தமாக இருக்குது. நான் எல்லாரும் சொல்லுவாங்க, சின்ன பிள்ளை குரானில் பைபிளில் இதெல்லாம் வருது, அதெல்லாம் சொல்லுவாங்க 2000 உலகம் அழிஞ்சிரும்னு. இவன் அழிச்சிருவான்னு சொல்லியிருக்காங்க. அழிச்சிட்ட பாருங்கள். இப்போ எதுக்கு போர்? இந்த போரில் ஏதாவது இந்த பச்சிலம் குழந்தைகளும் அதுவும் இது செத்து விழுகிறத பார்க்கும்போது பரிதவிச்சு இந்த உலகம் இது என்னன்னே புரிய மாட்டேங்குது நமக்கு. இது எந்த வழியில் போரை நம்ம நியாயப்படுத்த முடியும்? இது எப்படி எங்கே கொண்டு போகிறாங்கன்னு தெரியல. இதை பாராட்டி பேசவும், இதை கொண்டாடவும், சக மனிதனை குவிப்பதை ரசிக்கவும் பாராட்டவும்
ஒரு மனநிலை இருக்கு தானே செய்யுது. அதான் இப்போ 2026 தேர்தலை ஃபோக்கஸ் பண்ணி ஒர்க் பண்ணிட்டு இருக்கீங்க, வித்தியாசமான நிறைய விஷயங்கள் பண்ணுறீங்க. ஒன்று, யங்ஸ்டர்ஸுக்கு நிறையா வாய்ப்புகள் கொடுக்குறீங்க, அது ஒன்று. ரெண்டாவது, எடுக்கக்கூடிய இஷ்யூஸும் பார்த்தோன்னா ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. இப்போ பனைமரம் ஏறி கல் இறக்குனீங்க, அது பெரிய ஒரு பேசு பொருளாக மாறுது. பொதுவாக நான் பார்த்தளவில் மெயின் ஸ்ட்ரீம் பொலிட்டிஷியன்ஸ் யாரும் இந்த இஷ்யூவை கையில் எடுத்தது கிடையாது. ஏன்னா டேரெக்டாக டாஸ்மார்க்கை சேலஞ்ச் பண்ணக்கூடிய ஒரு விஷயம் அது. அதை எடுத்ததுக்கான காரணம் என்ன? இந்த கல் ஏன் அதை போராட்டத்தை வச்சு மற்றவங்களே ஏறி இறக்கிருக்கலாம், அன்னையே இறங்கணும். அந்த போராட்டத்தை தான் வட மாவட்டத்தில் விழுப்புரத்தில் தம்பி பாண்டியன், பனையேரி பாண்டியன், ஐயா நல்லசாமி தலைமையில் பல முறை செஞ்சிட்டோம். அப்புறம் இப்போ நம்மளே ஏறி இது செய்யணும்னு ஏன் நீங்கள் செய்யணும்? நான் ஜிம்மில் போய் உடற்பயிற்சி கூடத்துல பயிற்சி எடுக்கிறத பார்க்கும்போது தான் என் தம்பிகளுக்கு வா அண்ணனே 2 மணிக்கு படுத்துறாரு, 2 மணிக்கு செய்தி போடுறாப்புல, 6 மணிக்கு போய் நின்றுறாரு அப்படின்னு ஒன்று இருக்குல்ல. இப்போ தமிழில் பேசணும்னா நம்ம பிறமொழி கலவாமல் நம்ம தாய்மொழியை பேசணும்னா நாம் பேசி காட்டணும். அதாவது காந்தி சொல்கிறார், உலகத்தை எப்படிப்பட்ட மாறுதலுக்கு நீ கொண்டு வர நினைக்கிறியோ அதை உன்னிலிருந்து தொடங்கிருன்றாவில். அப்போ நான் செஞ்சால் தான் உங்களுக்கு நீங்கள் போங்க நான் வாரேன், போய்கிட்டு இருங்க வாரேன் அப்படிங்கிறதுக்கும் நான் முன்னாடி நடந்து வாங்க சீக்கிரம் அப்படிங்கிறதுக்கு வித்தியாசம் இருக்குது. முன்னாடி போட்டு படையை முன்னாடி போட்டு நான் நின்னேன்னு வச்சுக்கிறீங்களேன், அது என்ன ஐயோ நடந்தாலே கிளம்பலை, வரட்டுமையா போமியா இரியா அப்படின்னு படை சோர்ந்துடும். நான் முன்னாடி போய்கிட்டு வா என்ன ஏன் சீக்கிரம் வாங்க அப்படின்னா தான் அண்ணன் போயிட்டுருக்காருப்பா வாப்பா அப்படின்னு வரும். உங்களுக்கு புரியுதுன்னு நினைக்கிறேன். இப்போ அந்த மாதிரி அதை நம்மளே செய்ய வேண்டியது இருக்குது. இங்கே ஒரு அடிப்படையில் ஒன்று தான், நீங்கள் கல் என்பது இந்த தலைமுறையில் நாங்கள் கண்டுபிடிச்ச ஒன்றும் இல்லை. இது எங்கள் பண்பாட்டோடு எங்கள் வாழ்வையோடு இறந்த ஒன்று. பசுமாடு புல்லை தின்ட்டு தண்ணியை குடிச்சிட்டு பால் கறக்குது, பனை தண்ணியை குடிச்சிட்டு பால் கறக்குது. இது பசும்பால், அது பனம்பால், அவ்வளோதான். அதில் என்னென்னா, இது சங்க இலக்கியங்கள்லேருந்து பாக்கல் இருக்குது. அவ்வையும் அதிகமானும் கல் உண்டு உண்டு பேசி கொண்டிருந்தாளுன்னு இருக்குது. அது கலிகட்கு நடத்தம் கையால் அது சொன்னால் பாருங்கள், கலிகள் விதிர்த்திட்ட அதை சிந்திட்ட வெங்கல் துளிகளந்து ஓங்கு எழில் யானை மிதிப்ப சேராகுமேங்கிறான். அவன் எப்படி சொல்கிறான், அந்த கல் குடிச்சிட்டு சிந்தினது அது விழுந்து நுரைங்கிறமா சேராக இருக்கும், அது யானை மிதித்து போகும்போது அந்த கல்லின் மனம் வீசுங்கிறான். சங்க இலக்கியத்தில் பாக்கள் பல இருக்குது. இதில் சங்க காலம் வந்து எங்கள் காலம் வரைக்கும் தொடருது. இது ஒரு வேளாண்மையில் ஒரு நீட்சியாக தான் பார்க்கணும். ஆடு மாடு வளர்த்தல், இந்த வாழை, கரும்பு, அதுபோல் பனை அப்படி தான் பார்க்கணும். பனை அப்படி தான் பார்க்கணும். அதை நீங்கள் எல்லோரும் கருப்பட்டி சாப்பிட்ணுங்கிறாங்க, பனை ஏறுறது குலத்தொழிலும் சொல்கிறாங்க. கல் வந்து போதைப் பொருளுங்க. இந்திய அரசியல் அமைப்பே வந்து ஐயா நல்லசாமி வந்து அவ்வளவு தூரம் எடுத்து வைக்கிறாங்க வாதத்தை. உணவின் ஒரு பகுதின்னு தான் சொல்லுது. அதை மருத்துவ குழுமமும் சரி, உணவு பாதுகாப்பு அமைப்பும் சரி, உணவின் ஒரு பகுதி உணவில் ஒன்று தான் கல்லுன்னு சொல்லுது. 4 விழுக்காடு தான் அதில் ஆல்கஹால் இருக்குது. இப்போ பழைய சோறு, தயிர் இதெல்லாம் புளிக்கும்போது அதில் வந்து 2 விழுக்காடு வருது. இதில் கூட ஒரு 2 விழுக்காடு இருக்குது. இப்போ அது ரொம்ப நேரம் இருந்து புளிச்சு போனால் அது அந்த விழுக்காடு கூறும், ஆல்கஹாலின் விழுக்காடு கூறும். அப்போ அதில் நம்ம என்ன கேட்குறோம், திடீர்னு கல் மதுவானது எப்படி? இந்தியாவில் எல்லா மாநிலத்திலையும் இந்த சீமை சரக்கு இருக்குது, அதோட கல் இருக்குது. ஏன் மாநிலத்தில் மட்டும் கல் போதைப் பொருளாகி மதுவாகி தடை செய்யப்பட வேண்டிய அவசியம் ஏன் வருது? அருகில் இருக்க கேரளா, கர்நாடகா, ஆந்திரா, பக்கத்தில் இருக்க புதுச்சேரியில் அதுவும் டாஸ்மார்க்கில் விற்கும்போது ஏன் இருக்குது? அந்த கேள்விக்கு நீங்கள் வரணும். அப்போ அது மட்டும் எப்படி மதுவாகுது? கல் மட்டும் எப்படி மதுவாகுது? செயற்கை ரசாயன விஷம் விற்கப்படுது, அரசே அங்கீகரித்து விற்கிது. இயற்கையின் மூலிகை சாறு, ஒரு பனம்பால் தென்னம்பால் மூலிகை சாறு, அது மூலிகை சாறு அப்படி தான் சொன்னது. பனம்பால் தென்னம்பால் அது எப்படி மதுவாச்சு? அதுக்கு மட்டும் ஏன் தடை வருது? அப்போ அந்த கேள்வி ஏன் எழுப்பலை? நான் கல் இறக்கும்போது எதிர்த்து கொந்தளிச்ச இந்த பெருமக்கள், கல் மதுமதென்று கூறுகிறவர்கள் யாரிடத்தில் முறையிடுகிறார்கள்? என்னை கைது செய்ய சாராய ஆலய முதலாளியிட்ட. சாராய ஆலை முதலாளி அவர்கிட்ட தான் அதிகாரம் இருக்குது, அவர்கிட்ட சொல்கிறாங்க என்னை கைது பண்ண சொல்லி. இந்த டாஸ்மார்க்கில் குடித்து பல லட்சக்கணக்கான பெண்கள் விதவையாகிறாங்க, பல குடும்பங்கள் வீதிக்கு வருது. அதை எதிர்த்து போராடிய போராட்டங்கள் இவர்கள் எத்தனை? கள்ளச்சாராயம் குடிச்சு செத்தவனுக்கு 10 லட்ச ரூபா கொடுத்து ஒரு குற்றச்செயலுக்கு ஊக்கப்படுத்துறியே, இது ஒரு அரசு செய்கிற செயலான்னு ஏன் கேட்கல? அப்போ இவங்க நோக்கம் வந்து நான் தானே ஒழிய என்னை விமர்சிக்கணும், என்னை எதிராக கருத்து சொல்லணுங்கிறத தவிர வேறு என்ன இருக்குது? கல்லை தான் நான் கண்டுபிடிச்சேன்னா என்ன?
இல்லை நீங்கள் சொல்கிறதால இல்லை, நீங்கள் இன்னைக்கு கத்திக்கிட்டு இருப்பீங்க, நான் வென்று வந்து திறந்து விட்டு போயிடுவேன். இது மூடிட்டா திறந்துட போகிறேன். பணம்பால் தென்னம்பால் மூலிகை சேரு விற்கும்னு விற்றுட்டு போயிடுவேன். அவ்வளோதானே. இதில் என்ன இருக்குது? எதுக்கு எந்த செயலுக்கு என் செயலுக்கு நீங்கள் அங்கீகரிச்சிருக்கிறீங்க, ஆதரிச்சிருக்கிறீங்க? கல்லறதை நானே கண்டுபிடிச்ச மாதிரியோ அது மட்டும் ஏன் மதுவாச்சுன்னு கேட்குறேன். அது எப்படி இந்தியாவில் எல்லா மாநிலத்திலும் இருக்கும்போது என் மாநிலத்தில் மட்டும் அது எப்படி மதுவாகுது? அது இப்போ நீங்கள் சொல்கிற விஷயம் என்னென்னா வெளிப்படையாக எல்லாருக்கும் தெரியுது. நீங்கள் கூட்டாண்மை முதலாளிகள், அது அரசு அதிகாரத்தில் இருக்கிறவங்க, அந்த பெரும் முதலாளிகள் சாராயம் கட்சி சம்பாதிக்கிறதுக்கு ஆதரவாக நீங்கள் ஒரு உழைக்கும் வேளாண்குடி மக்கள், உழவர்குடி மக்கள், அவர்களுடைய இதில் நீங்கள் இடையூறு செய்கிறீங்க. இப்போ பனை வந்து ஒரு குலத்தொழில் அப்படிங்கிறது. தாய்லாந்தில் பனை ஏறுறவன் நாடாரா? இது சொல்லுங்க. எப்படி இப்போ இப்போ சரி, கர்நாடகா, ஆந்திரா, கேரளாவில் கூட நீங்கள் இந்த இனக்கூட்டத்தில் ஒருத்தர்னு சொல்லலாம். ராஜஸ்தான், பீகாரில் பனை ஏறுறவன்லாம் அவனும் நாடார் தானே? அது குலத்தொழில் தானே? அப்போ கருப்பட்டிங்கும்போது உங்களுக்கு எப்படி இனிக்குது? பனை ஏறினா மட்டும் கசக்குது. அப்போ மீன் பிடிக்க போகிறேன், மீன் நல்லா திங்கிற, கருவாடு நல்லா திங்கிற, அதை குலத்தொழில்னு சொல்லுவீங்க. உலகத்தில் எங்கள் பரதவர் மக்கள் மட்டும்தான் மீன் பிடிக்கிறானா? நம்ம ஊரில் தேவர், நாடார், முத்தரையர், இஸ்லாமியர் எல்லோரும் மீன் பிடிக்கிறான்ல. அப்போ அது என்ன குலத்தொழில்னு சொல்லிடுவிய? சொல்ல பேர் வேளாண்மை செய்கிறது கேவலம், குலத்தொழில். ஆடு மாடு மேய்க்கிறது குலத்தொழில். நான் ஆடு மாடு மேய்க்கிறேன். யார் ஆடு மாடு மேய்க்கலை? ஆயர்கள், கோணார்கள் மட்டும்தான் எங்கள் ஊரில் நம்ம மக்கள் ஆடு மாடு மேய்க்கிறாங்களே? எல்லாரும் மேய்க்கிறான். எல்லார் வீட்லேயும் மேய்க்கிறான். நாடார் மேய்க்கிறான், செட்டியார் மேய்க்கிறான், கவுண்டர் மேய்க்கிறான், தேவர் மேய்க்கிறான், வன்னியர் மேய்க்க, எல்லார் வீட்லேயும் ஆடு மாடு இருக்குது. அப்போ மேய்க்கிறவனெலாம் அது குலத்தொழில? குலத்தொழிலை ஊக்கப்படுத்தி ஆடு மாடு, வீட்டுக்கு ஒரு பசு மாடு, வீட்டுக்கு ஒரு ஆடு, வீட்டுக்கு ஒரு கோழி கொடுத்துச்சு அரசு. ஏன் கொடுத்துச்சு? குலத்தொழிலை ஊக்குவிக்கவா? வறுமை போகும் தானே கொடுத்துச்சு. இன்றைக்கி நேற்றா ஆடு மாடு மேய்க்கிறோம், இன்றைக்கி நேற்றா பனை நாங்கள் இது பண்ணுறோம். அது எந்த காலந்தொட்டு இருக்குது? அதை போய் நீங்கள் குலத்தொழில்னா எந்த வேலையை செய்யலாம்? இப்போது வேளாண்மை செய்யக்கூடாது, அது பழமைக்கு இழுத்துட்டு போகிறது. ஆடு மாடு மேய்க்கக்கூடாது, அதுவும் பழமைக்கு இழுத்துட்டு போகிறது. அது ஒரு குலத்தொழில். அப்புறம் கறி திங்கிறது மட்டும் உங்கள் தொழில், பால் குடிக்கிறது மட்டும் உங்கள் தொழில். இது எப்படி இருக்குது பாருங்கள். எல்லாரும் படிச்சுட்டு ஆசிரியர் ஐஏஎஸ் ஆயிடணும், எல்லாரும் படிச்சுட்டு கலெக்டர் ஐபிஎஸ் ஆயிடணும், எல்லாரும் படிச்சுட்டு டாக்டர் ஆகணும். சோத்துக்கு மண்ணை திம்பியில் இவங்க பேச கற்பிக்க வர்றதை பாருங்கள். இவங்க அறிவு முற்போக்க பாருங்கள். இவங்க முற்போக்கு. அதில் போய் அந்த இடத்துல இழிவுன்னு ஒரு பொது புத்தியில் திணிச்சான் பார்த்தீங்களா? அயோக்கியம். இவன் தான் பெரிய அயோக்கியம். வேளாண்மை செய்து படிக்காதவன் செய்கிற தொழில்னு கற்பிச்சவன் அந்த அயோக்கிய பெயர். ஆடு மாடு வளர்க்கறதை அவமானம்னு சொன்னவன் யார்? அது எவ்வளோ பெரிய செல்வம், எவ்வளோ பெரிய பொருளாதாரம், தற்சார்பு பொருளாதாரம்ங்கிறது திரும்பியே நீ இப்போ அதை கொச்சைப்படுத்தினேன். சரி, மருத்துவர் ஆகிட்டு உட்காந்துருக்க. நோயாளி வந்தோடனே நீ என்ன சொல்கிற? மில்க் எடுத்துக்கிறங்கன்ற, எக்கு சாப்பிடுங்க, வெஜிடபிள்ஸு நிறைய சேர்த்துக்கிறங்க, கொஞ்சம் ஃப்ரூட்ஸு, அப்புறம் இந்த கீரை கொஞ்சம் நிறையா சேர்த்துக்கிறங்க. அந்த கீரை எங்கேருந்து வரும்? கீரை இதெல்லாம் எழுதுறி இல்லை, இது எங்கேருந்து வரும்? நீ எழுதி வை. எவ்வளோ பெரிய உணவு பஞ்சத்தை இந்த நாடு சந்திக்க போகுதுன்னு. கிராமங்கள் காலியாகி நகரங்கள் பிதுங்கி வழியுது. கிராம பொருளாதாரத்தை பற்றி, சிற்றூர்களின் பொருளாதாரத்தை பற்றிய வளர்ச்சியை பற்றியும் இந்த நாடு கவலைப்படலை. ஸ்மார்ட் சிட்டியை பற்றி கவலைப்படுது. ஸ்மார்ட் வில்லேஜ் இருக்கா? நல்ல கல்வி, நல்ல மருத்துவம், வேலை வாய்ப்பெல்லாம் நகரத்தில் கிடைக்கும்னா கிராமத்தை விட்டு மக்கள் நகரும் போது கிராமங்கள் காலியாகனா நகரத்தில் வாழ்கிற மக்களுக்கு கீரை, காய்கறி, வெண்டைக்காய், வெள்ளரிக்காய், சொரக்காய், பூசணிக்காய், தக்காளி, வெங்காயம்லாம் எங்கேருந்து வரணும்? பால் முட்டையெல்லாம் எங்கேருந்து வரும்? அப்போ அங்கே காலியானா இங்கே இதுக்கு காலியாயிரும்ல. இங்கே தேவை அப்படியே இருக்கும், அங்கே விளைச்சல் இருக்காது, உற்பத்தி இருக்காது. இப்போ வறுமை வரும்ல, பஞ்சம் வரும்ல. எப்படி எதிர்கொள்வ? என்னத்தையாவது பேசுறது? கல்லை இறக்கிட்டார், ஐயோ நாடு நாசமாயிடுச்சு. முதல்ல திருமுருக பெருவிழா எடுத்தேன். முருகன் என் முப்பாட்டுன்னு நாடே நாசமாச்சுன்னா பூரா கத்திட்டு இருந்தான். சத்ரா இன்னைக்கு முருகன் மாநாடு நடத்துகிற திருவாளர்கள் எல்லாம் இப்போ எனக்கு முன்னாடி தூக்கிட்டு ஓடுறாங்க வேலை. இப்போ என்னை முந்திக்கிட்டு முருகன் முப்பாட்டுங்கிறாங்க. உங்களுக்கு புரியுதுன்னு நினைக்கிறேன். நான் ஏன் நீ கும்பாபிஷேகம் போகிற தடவை சொல்லேன். இப்போ திருக்குட நன்னீராட்டு வருது, ஏன்னா அடி அப்படி விழுகுது. புரியுதுன்னு நினைக்கிறேன் உங்களுக்கு. இது கும்பாபிஷேகம் அப்படின்னு. இதெல்லாம் என்ன இருக்குது ஒரு நாட்டில்? தமிழிலும் அப்படின்னா இது என்ன? நான் அமெரிக்காவில் கேட்குறேன்னா இல்லை ஆஸ்திரேலியாவில் கேட்குறேன்னா? என் நாட்டில் என் இறைக்கு முன்னாடி என் மொழியில் வழிபட முடியாதுங்கிற ஒரு கொடுமை நிலையில் நான் எவ்வளவு அடிமையான நிலையில் வாழ்கிறேங்கிறதுக்கு இதை விட சான்று வேணுமா? அதனால் இவர்கள் பெரும் முதலாளிகள் சாராய அதிகாரத்தில் இருப்பவர்களே சாராய ஆலை வச்சு காய்ச்சி விற்கிறாங்க. இங்கே உற்பத்தியாளனும் விற்பனையாளனும் ஒரே இடத்துல இருக்கிறது, ஒரே ஆளாக இருக்கிறது இந்த சாராய விற்பனையில் தான். அதில் இந்த கல் கடையை திறந்து விட்டால் இந்த வியாபாரம் படுத்துரும். இதில் வர 50,000 கோடி லாபம் குறைஞ்சிடும். அந்த முதலாளிகளுக்கு சரக்கு விற்பனை குறைஞ்சிடும்.
அதை தவிர கல்லை மது என்று தடை செய்ய வேற ஏதாவது காரணம் சொல்லுங்க, நிப்பாட்டிடலாம். ஒரு போதைப் பொருளை என்கரேஜ் பண்றாரு சீமான் அப்படின்றாங்க. போதையே இல்லைங்கிற அப்புறம் போதைப் பொருள்னா இப்போ நான் போதைப் பொருளை என்கரேஜ் பண்ணுறேன் விடுங்க. டாஸ்மார்க்கில் விற்கிறதெல்லாம் புனித நீரா, கோயிலில் கொடுக்குற தீர்த்தமாங்கிறேன், பதில் இல்லையேடி. கல்லை குடிச்சு செத்து போனா ஒரு செய்தி சொல்லுங்க, சொத்தை மட்டும் வித்து நாசமா போனா ஒரு செய்தியை காட்டு. பனை என் பண்பாட்டோடு இணைந்த ஒன்று, என் தாய், அதை போய் நீ எப்படி சொல்லுவ? நீ தமிழனின் அடையாளம், தமிழனின் தேசிய மரமே பனை தான். எவ்வளவு பெரிய அறிவியல், நீ அதை எப்படி நீ சொல்ற? மின் விளக்கை கண்டுபிடிச்சதோட பெரிய அறிவியல். ஒரு பனை, அதை கருக்க கிழிச்சு ஏறி அதை பனையாக்கி அதில் ஏறி கொண்டை பாஞ்சு இந்த பாலையை நசுக்கி அதை பெருக்க விடாமல் இது பண்ணி அதை அறுத்தா அதில் சொட்டு அதில் நீர் வரும். அந்த நீரை பிடிச்சா ஒரு பால் வரும். அந்த பால் கல், அந்த பாலில் கொஞ்சம் சுண்ணம்பை தேய்ச்சா அது பதநீராக மாறும். அந்த பதநீரை காய்ச்சினா அது வெள்ளமாக கருப்பட்டியாக மாறும் அப்படின்னு கண்டுபிடிச்சது என்னது? விளையாட்டா இல்லை விஞ்ஞானமா? இது எவ்வளோ, ஒவ்வொன்றுக்கும் முன்னாடி எவ்வளோ பெரிய அறிவியல் இருக்குது. பொன்னாங்கண்ணி தின்னா கண்ணுக்கு நல்லது, கீழா நெல்லியில் ஆட்டுப்பால் குடித்தா மஞ்சக்கமால குணமாகும். இதெல்லாம் கண்டுபிடிக்கிறதுக்கு எத்தனை ஆயிரம் தலைமுறை, என் தலைமுறை இப்போ என் முன்னோர்கள் உழைச்சிருப்பான். நீ இன்னும் எளிதாக என்னமோ டெங்குன்னா கபசுர குடிநீர் குடி, நிலவேம்பு குடி, கபசுரங்குடி, கொரோனான்னா எங்கே அறிவியல்? அப்போ அந்த நிலவேம்பு டெங்குக்கு நல்லது, கபசுரம் குடித்தா இந்த நோய் தொற்று குறையும் அப்படிங்கிறத கண்டுபிடிச்சிருக்கான்ல ஒருத்தன், என் முன்னோன். அவன் எவ்வளோ பெரிய விஞ்ஞானியாக இருப்பான். சரி, இப்போ நீங்கள் கல்விவகாரத்தை கையில் எடுக்கும்போது நம்ம டாஸ்மாக் நான் அதை அரசு அங்கீகரித்து விற்கிது, கல்லை மதுன்னு சொல்லுது. அப்போ இதை என்னன்னு சொல்லுது? கரெக்ட். அதான் நான் கேட்குறது, இந்த டாஸ்மார்க்குள்ள சரக்கை என்னன்னு சொல்லு. அது மதுபானம் தான் கண்டிப்பாக. அப்போ அது மதுபானம்னா இது எப்படி மதுன்னு சொல்ற? அதில் எத்தனை விழுக்காடு ஆல்கஹால், இதில் எத்தனை விழுக்காடு ஆல்கஹால்? அதை ஸ்டாப் பண்ணாமல் இதை நிறுத்தணும்னு சொல்லிட்டு தப்பு தான். அப்புறம் அது இதில் பேச்சு என்ன இருக்குது? நீ என்னை விமர்சிங்கிறத தவிர உனக்கு ஒன்றும் நோக்கம் இருக்கு? நான் தான் வெளிப்படையாக சொல்கிறேன்னே, இதை மூடுவேன், இதை திறப்பேன்னு. இது கெட்டதுன்னா எனக்கு ஓட்டு போடாமல் போகட்டும். அதுதானே இது. அது என்ன கல்லுக்கடை திறப்பேன்றாரு அப்படின்னா எனக்கு ஓட்டு போடாமல் போகட்டும். உனக்கு முதலாளி வாழணும், விவசாயி சாகணும், வேளாண் குடிமகன் சாகணும். 50 60 ஆண்டு காலம் 100 ஆண்டு கால பனை 50 ரூபா 100 ரூபாய்க்கு விற்றுக்கிட்டு இருக்கான் என் மக்கள், பனையினுடைய அருமை தெரியாமல். அதை பற்றி ஒரு அக்கறையும் இல்லாமல் சும்மா ஏதாவது கல்லை இறக்கிட்டாரு வச்சுட்டாருன்னு. இப்போ ஆடு மாடு மேய்க்க போகிறேன், வா வா என்னோட வா. யாருக்கு இதை பற்றி அக்கறை இருக்குது? கறி திங்கிறோம், எங்கேருந்து வருதுங்கிற கேள்வி யாராவது எழுப்பி பார்த்தியல? பால் குடிக்கிறோம், எங்கேருந்து வருது? ஆந்திராவிலேருந்து. ஆந்திராவில் இருக்கிற ஒரு முதலாளி மாட்டின் மாரில் கறந்தவொடனே அந்த பாலை எந்த கலப்படம் இல்லாமல் அப்படியே தமிழ்நாட்டுக்கு போதுனா அப்படியே உங்களுக்கு நான் தர்றாரா? இல்லை அந்த முதலாளி நேர்ந்துக்கிட்டாரா இந்த கோயில்? இல்லை பத்திரமா அப்படி தூய பாலை தமிழ்நாட்டுக்கு கொடுக்கணும்னு. என் கைக்கு வரும்போது அது பாலாக வருதா, என்ன வருது? அது என்னவா வருது? எது இருந்தாலும் அப்படியே கேள்வி கேட்காம போகணும். எது இருந்தாலும் ஒன்றும் செய்யக்கூடாது. கேள்வி கேட்டால் அவன் பைத்தியக்காரன், அவனுக்கு ஒன்றும் தெரியாது, அவன் எதையோ ஒன்று சொல்லுது. இது ஒரு பழக்கமாயிடுச்சு.